சிறையில் காவலர்கள் மீது தாக்குதல் என்ற அண்மை தகவலானது வெளியாகியுள்ளது. அல்-உமா புழல் சோதனைக்கு சென்ற காவலர்கள் மீது உயர் பாதுகாப்பில் உள்ள கைதிகள் தாக்குதல் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். தற்போது காவலர்கள் மீது புழல் சிறையில் உள்ளவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தொடர்பான முழு விவரம். வணக்கம். சென்னை புழல் சிறை உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அல்-உமா பயங்கரவாதிகள் பன்னா இஸ்மாயில் அறையில் இருந்து செல்போன் மற்றும் சார்ஜர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செல்போன் சார்ஜர் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இன்று மீண்டும் சோதனையானது நடத்தப்பட்டது. காவலர்கள் உள்ளே சென்று இந்த சோதனையை நடத்தி வந்தார்கள். காவலர்கள் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்து முன்னணி சுரேஷுடைய கொலை வழக்கிலுமே, அது மட்டும் இல்லாம மூத்த பாஜக நிர்வாகியான அத்வானியை கொலை செய்ய முன்ற வழக்கிலுமே கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த பன்னா இஸ்மாயில் உடைய குரூப். இவர்கள் அல்-உமா பயங்கரவாதிகள் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய சிறையில தான், அதாவது ஏற்கனவே புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக்ல, அந்த செல்லுல இருந்து மொபைல் போன் மற்றும் சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஏற்கனவே பல முறை இவர்களுடைய அறையிலிருந்து செல்போன்கள் சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதுல மீண்டும் இவர்கள் செல்போன் மற்றும் சார்ஜர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற தகவல் கிடைத்து ரகசியமாக காவலர்கள் உள்ளே சென்று சோதனை நடத்திய போதுதான் மொபைல் போன் மற்றும் சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புழல் சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் உள்ளே சென்று சோதனை செய்யும் போது புழல் சிறை காவலர்கள் மணிகண்டன் மற்றும் சாந்தகுமார் ஆகிய இருவரையுமே இந்த அல்-உமா பயங்கரவாதிகள் மிகவும் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். காயமடைந்து காவலர்கள் புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் சோதனை, அதாவது மறுபடியும் அவருடைய அறையிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த காவலரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. உயரதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்திய இந்த அல்-உமா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது வழக்கானதும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து காவலர்கள் உள்ளே சென்று எவ்வாறு தாக்கப்பட்டனர் அப்படின்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த காவலரிடம் விசாரித்து அவர்களிடம் ஒரு புகாரையும் பெற்று அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க இருக்கிறாங்க. தொடர்ந்து மீண்டும் வேற ஏதாவது அறையில இதே மாதிரி செல்போன் சார்ஜர்கள் கிடைத்திருக்கிறதா அந்த சோதனையும் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.